போக்குவரத்தில் ஃபஸ்ட்டு சாலை வசதி பார்க்கலாம். மாநிலத்தில் 28 தேசிய நெடுஞ்சாலைகள் 5036 கிலோமீட்டர் தொலைவை இணைக்குது. தங்க நாற்கர திட்டத்தோட முனையமாக நமது மாநிலம் உள்ளது. சென்னையில் உள்ள கோயம்பேடு மற்றும் ஈரோடு மத்திய பேருந்து நிலையங்கள் தான் நம்ம மாநிலத்தில் மிகப்பெரிய மற்றும் இரண்டாவது மிகப்பெரிய பேருந்து நிலையங்களாகும். அப்போது ஃபஸ்ட்டு மிகப்பெரிய பேருந்து நிலையம்னா என்னது? சென்னையில் உள்ள கோயம்பேடு பேருந்து நிலையம். இரண்டாவது மிகப்பெரிய பேருந்து நிலையம் ஈரோடு மத்திய பேருந்து நிலையம். தமிழ்நாட்டில் மொத்த சாலையோட நீளம் 1,67,000 கிலோமீட்டர். இதில் 60,628 கிலோமீட்டர் தொலைவு தேசிய நெடுஞ்சாலைத்துறையால் பராமரிக்கப்படுது. பொது மற்றும் தனியார் பங்களிப்பின் மூலம் 20% திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது. சாலை போக்குவரத்தில் நாட்டிலேயே தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. அடுத்து ரயில்வே போக்குவரத்தில் நம்ம தமிழ்நாடு நன்கு மேம்படுத்தப்பட்ட இருப்பு பாதை அமைப்பை கொண்டுள்ளது. சென்னை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தென்னக ரயில்வே தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி மற்றும் கர்நாடகா, ஆந்திராவின் சில பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள இருப்பு பாதையின் மொத்த நீளம் எவ்வளோனா 6,693 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் மொத்தமாக 690 ரயில் நிலையங்கள் இருக்குது. இதன் மூலமாக இந்தியாவோட முக்கிய நகரங்களை இது இணைக்குது. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி மற்றும் திருநெல்வேலி ஆகியவை முக்கிய தொடர்வண்டி நிலையங்கள். சென்னையில் மேம்படுத்தப்பட்ட அதிவிரைவு மெட்ரோ ரயில் போக்குவரத்து தொடங்குவதற்கான முயற்சி மே 2017 முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்து வான்வழி போக்குவரத்துன்னு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் 4 முக்கிய சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது. மும்பை மற்றும் டெல்லிக்கு அடுத்தபடியாக இந்தியாவோட 3வது மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையம் சென்னை தான். சென்னையில் இருக்குது. கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி ஆகிய மாவட்டங்களிலும் சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் 4 சர்வதேச விமான நிலையங்களில் என்னென்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த மாவட்டங்களில் சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது. தூத்துக்குடி, சேலம் மற்றும் மதுரை ஆகிய இடங்களில் உள்ள உள்நாட்டு விமான நிலையங்கள் நாட்டோட பல்வேறு பகுதிகளோடு இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து துறைமுகங்கள். சென்னை, எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி ஆகியவை தமிழ்நாட்டோட மிகப்பெரிய துறைமுகங்கள். நாகப்பட்டினம் நடுத்தர துறைமுகம். தமிழ்நாட்டில் 23 சிறு துறைமுகங்கள் இருக்குது. இது தற்போது ஆண்டுதோறும் 73 மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளை கையாளக்கூடிய திறன் கொண்டதாக இருக்குது. அனைத்து சிறிய துறைமுகங்களும் தமிழ்நாடு கடல்சார் மையத்தால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. சென்னை துறைமுகம் தான் கண்டெய்னர்களை கையாளும் திறன் கொண்ட இந்தியாவின் 2வது முக்கிய செயற்கை துறைமுகம். என்னென்னா சென்னை துறைமுகம். இது 4 லட்சம் வாகனங்களை கையாளக்கூடிய அர்ப்பணிப்பு முனையமாக தற்போது மேம்படுத்தப்பட்டு அனைத்து விதமான நிலக்கரி மற்றும் கனிம போக்குவரத்துகளை கையாளுகிறது. இது சென்னை துறைமுகம்.